Hello, UGTRB English, Unit 5, American Literature, Prose, MCQs on T.S. Arthur's An Angel in Disguise. Question number 1. When was T.S. Arthur born? T.S. Arthur was born on June 6, 1809. Question number 2. What is T.S. Arthur's full name? T.S. Arthur's full name. His full name is Timothy Shea Arthur. Timothy, okay, just a minute. Timothy Shea Arthur, that is a full name. Let's get to know this name. Okay, sorry. Timothy Shea Arthur. Let's move on to the next question. T.S. Arthur is best known for which temperance novel? Maybe what is the meaning of temperance novel? அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். Temperance novel அப்படின்னா a novel which insists on virtue, which insists on modest behavior. அதை பற்றி சொன்ன நாவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா it is 10 Nights in a Bar Room. Okay. This novel actually was a very important novel. American literature, American culture, the alcoholism was very popular American culture. This particular novel helped to demonize alcohol. அந்த ஆல்கஹாலை பற்றி ஒரு விழிப்புணர்வு, அது எவ்வளோ கேடானது அப்படிங்கிற பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ரொம்ப பெரிய வகையாக உதவி செய்த நாவல் இந்த நாவல். Coming to the next work, what is the impact of 10 Nights in a Bar Room and what I saw there? இது ஏற்கனவே நம்ம இந்த டெம்பரன்ஸ் நாவல்னு சொன்னோம். இந்த நாவலோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஆக்சுவலி டீமனைஸ்டு ஆல்கஹால். அது ஆல்கஹாலையே ஒரு டீமன் மாதிரி அந்த சொசைட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதனால் நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க, அலர்ட் ஆகி ஆல்கஹாலிசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நவ் கமிங் டு கொஷின் நம்பர் 5. T.S. Arthur believed in transformative power of dash. T.S. Arthur believed in the transformative power of love. Love is transformative. And அன்பு இருந்துச்சுன்னா அது எதையும் மாற்ற உள்ளது அப்படின்னு அவர் நம்பினார். Now moving on to the next question. Question number 6. Okay. How was T.S. Arthur connected to Good Days Lady Book? Good Days Lady Book அப்படின்னு ஒரு ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க்குக்கும் டிஎஸ் ஆர்த்தருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் தீஸ் த்ரீ. ஹி வாஸ் த பப்ளிஷர், ஹி வாஸ் த எடிட்டர், ஹி வாஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஆத்தர். இப்போ இந்த 3 ஒர்க்கும் அவர் செஞ்சதுனால நம்ம ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபவ். ஹி வாஸ் த பப்ளிஷர் ஆஃப் Good Days Ladies புக், ஹி வாஸ் ஆல்சோ த எடிட்டர், அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஆத்தர், டிஎஸ் ஆர்த்தர். இந்த ஒர்க் ரொம்ப முக்கியமான அந்த புக். நவ் T.S. Arthur edited and published which of the following periodical? பாருங்க, அவருடைய கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருக்குது அமெரிக்கன் லிட்ரேச்சரில். T.S. Arthur, and he has edited and published certain articles, certain periodical. பீரியாடிக்கல்னால் அது டைமிங் நம்ம பார்த்து இது நோட் பண்ணிக்கணும். மேபி பை மந்த்லியாக இருக்கலாம், குவார்டர்லியாக இருக்கலாம், ஹாஃப் இயர்லியாக இருக்கலாம். யூ நீட் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் என்ன மேகசினோட இவர் அசோசியேட் ஆகியிருந்தார், எந்த பீரியாடிக்கலோட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் கால்டு இட் இஸ் கால்டு ஆர்த்தர்ஸ் ஹோம் மேகசீன். ஆர்த்தர்ஸ் ஹோம் மேகசீன் அப்படிங்கிற ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், டிஎஸ் ஆர்த்தர். ஆர்த்தர் ஷார்ட் ஸ்டோரி, they aim to articulate and spread values associated with which part of the society? ஒரு டிஎஸ் ஆர்த்தருடைய ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் என்ன எய்ம் பண்ணுச்சு அப்படின்னா, it wanted to speak about values and spread values associated with one particular group of people. In the group அப்படின்னா, he was focusing on the values associated with respectable middle class life. அப்புறம் மிடில் கிளாஸ் பீப்புள், அதுலேயும் ரெஸ்பெக்டட் மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்களுடைய வேல்யூஸ், அவங்களுக்கு தேவையான வேல்யூஸை பற்றி தான் இவர் அதிகமாக பேசியிருந்தார். அடுத்தது பாருங்கள், question number 9. Let's go to 9.
in what way did T.S. Arthur contribute to the values of the middle class in America? The middle class people, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்களுக்கு அவங்களுடைய வேல்யூ சிஸ்டத்துக்கு இவர் எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணார்? He was very important for contributing to the value system of middle class American people. எப்படி அப்படின்னா, this is the answer. By disseminating and articulating, by spreading and voicing the middle class values. He spread values of the middle class in America. அவங்கள பற்றி நிறைய பேசியிருந்தார். Now, what is the theme? இது நமக்கு ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய கொஷின். What is the theme of Arthur in the short story Angel in Disguise? Angel in Disguiseல அவர் எடுத்துக்கிட்ட தீம் என்ன, ஆர்த்தர் எடுத்துக்கிட்ட T.S. ஆர்த்தர் எடுத்துக்கிட்ட தீம் என்ன அப்படின்னா, லவ் கேன் ரெஸ்டோர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரு மனிதன் வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருக்கான் ஏதாவது ஒரு விஷயத்துலனா, லவ் என்ன பண்ணலாம்? இட் கேன் ரெஸ்டோர் ஹிம் டு த ஒரிஜினல் ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் இட் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈவன் த ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள் இன்டு லவ்விங் ஒன்ஸ். அன்பு ஒரு மனிதனை என்ன பண்ணும் அப்படின்னா நல்லவனாக மாற்றும். ஒரு கடினமான மனது உள்ளவனை கூட சாஃப்டான ஒரு கேரக்டராக மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டோரியுடைய தீம். லவ் வின்ஸ் ஆல் அப்படி கூட சொல்லலாம். லவ் வின்ஸ் ஆல். let me put it here. இடம் இருக்குது. லவ் வின்ஸ் ஆல் அல்லது லவ் கான்கர்ஸ் ஆல். அன்பு அனைத்தையும் வெற்றி கொள்ளும் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். Now moving on to the next question. Which adjective best describes T.S. Arthur's writing style? இப்போ T.S. ஆர்த்தருடைய ரைட்டிங் ஸ்டைலை ஒரு அட்ஜெக்டிவ் கொண்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்ஜெக்டிவில் எந்த அட்ஜெக்டிவை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அண்ட் த ரைட் அட்ஜெக்டிவ் would be compassionate. His writing style is very very compassionate. அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய கேரக்டர் ஏதாவது ஒரு சஃபரிங் கேரக்டர் எடுத்துக்கிட்டு அவங்க மேலே எப்படி பரிவு காட்டுவது அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அவருடைய ரைட்டிங் ஸ்டைலே ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்கும். ஓகே, கொஷின் நம்பர் 12. லெட்ஸ் கோ டு 12. வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் an angel in disguise? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லவ் கான்கர்ஸ் ஆல். ஓகே, அந்த லவ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் மெயின் தீம் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி. Now question number 13. Who adopted the eldest son John after his mother's death? Okay, அவன் தான் அந்த 3 children. A mother, there was a drunken mother. Okay, a drunken mother, and this drunken mother died, leaving behind 3 children. The 3 children, the eldest one is John, around 12 years old, stout, well built. அண்ட் இந்த பாயை அந்த வில்லேஜில் யார் அடாப்ட் பண்ணது அப்படின்னா, தெர் வாஸ் அ மேன் பை நேம் ஃபார்மர் ஜோன்ஸ். இந்த ஃபார்மர் ஜோன்ஸ் என்ன பண்ணால், அவங்க அம்மாவோடைய அடக்கத்தை, அண்ட் திஸ் உமன், திஸ் ட்ரங்கன் மதர் வாஸ் ஆல்மோஸ்ட் கன்சிடர்ட் டு பி அவுட் காஸ்ட். அவங்கள ஊர்லேருந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இவ அப்படி குடிச்சிட்டு அலையிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் அவள் இறந்தவொடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஊரில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப இறக்கப்பட்டு வந்து அவருடைய ஃபியூனரெல்லாம் முடிச்சுட்டு, இந்த பிள்ளைகளை அப்படியே விட்டு போக முடியாதே அப்படின்னு மூத்த பையன் ஜான், அவன் கொஞ்சம் நல்ல ஸ்டவுட் வெல் பில்ட்டாக இருக்கான். அதனால் அங்கே இருக்க ஒரு ஃபார்மர் என்ன பண்ணார், நம்மளுடைய ஃபார்ம் லேண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஹேண்டு கிடச்சிருச்சுன்னா அவனை தூக்கி வேகனில் போட்டு டக்குன்னு அவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. திஸ் இஸ் ஹவ் one by one they take, but one child is left out. The third child, Maggie, is left out because she is bedridden அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அது பற்றி இப்போ இன்ஃபர்மேஷன் வரும். Now we move on to question number 14. Why was Maggie left alone after the funeral? After the funeral, the first boy, அவனுடைய பேர் என்ன, we have in the previous question John, அவனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. The other girl was around 10 or 11 and her name was Kate. அவளையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, there is a lady called Miss Ellie. She with heavy heart takes her. ஆனால் மேகியை மட்டும் யாருமே கண்டுக்கல. ஏன் அப்படின்னு கேட்குறோம், அதுதான் கொஷின். ஏன் அப்படின்னா அவள் தான் நம்ம ஸ்டோரியுடைய ப்ரோட்டகானிஸ்டே. ஷீ இஸ் பெர்மனெண்ட்லி பெட்ரிடன் டியூ டு ஸ்பைனல் இன்ஜரி. எப்படி அவங்க ஸ்பைனல் இன்ஜரி வந்துச்சு, சம் 2 years பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி. 2 வருஷம் முன்னாடி, இந்த ஸ்டோரி தொடங்குறதுக்கு முன்னாடி, ஷீ ஃபெல் ஃப்ரம் த விண்டோ.
she fell from the window, okay, and broke her spine. And அப்பையிலிருந்தே அவர் 2 வருஷமாக படுத்த படுக்கையாக தான் இருக்கா. அதனால் இந்த குழந்தைக்கு தூக்கி கொண்டு போகிறது தான் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய எடுத்து அடாப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு யாருமே விருப்பம் இல்லை. Now what does Joe Thompson do for a living? And this man Joe Thompson is the man who takes pity on the child Maggie. அந்த Joe Thompson பற்றி ஒரு கொஷின். What was he doing for a living? What was his profession? What was his job? அவருடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, this man was a wheelwright. He was working with the wheels. அப்போ he was very very kind towards children. ஏன் அப்படின்னா அவனுக்கு குழந்தை இல்லை. He was kind towards children. அந்த குழந்தைங்க அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொண்டு வரும் பொழுது, சைக்கிள் இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரும்போது he used to mend their wheels, ஆர் அவங்களுடைய கேம் வுட்டன் வீல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வீல்ஸை அவர் மென் பண்ணுறதுக்கு he just collected very nominal amount. ஓகே, அதை பற்றியும் சொல்லியிருக்கு. he collected only 6 pounds. and sometime when they don't have money he did not even collect that. ஓகே, குழந்தைகள் வரும்போது ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுத்தாரு. சில நேரங்களில் அவங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதையும் கேட்க மாட்டார். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனிதர். a man without a hair. next one பாருங்க. what convinces Mrs. Thompson to soften her heart towards Maggie? என்ன அப்படின்னா, மிஸ்டர் தாம்சன் அந்த பொண்ணு மேகி she pleads with Mr. Thompson, don't leave me in this hovel. இது ரொம்ப மோசமாக இருக்குது, என் வீடும் ரொம்ப பார்க்குறதுக்கு இட்ஸ் a very shabby house. hovel, HOVEL, don't leave me in the hovel, please take me அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ளீட் பண்ணுறா. and this man out of pity wraps her in a clean bedsheet and carries her with all love to his house. அப்போ மிஸ்ஸஸ் தாம்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, she becomes very angry initially. அவன் மேலே பயங்கர கோபமாக இருக்கா. ஏன் இந்த பிள்ளைய போய் இப்படி இருக்கிற பிள்ளைய போய் கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருக்கிறா. ஏன் அப்படின்னா அவள் குழந்தை இல்லாதவ, அந்த விரக்தியில் இப்படி இருக்கா. பட் போக போக she will be accepting மேகி அப்படின்னு நமக்கு ஸ்டோரிக்குள்ளே அப்படி தான் வரும். ஓகே, பட் என்ன ஆச்சு அப்படின்னா, மிஸ்டர் தாம்சன் வாஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் மிஸ்ஸஸ் தாம்சன். எப்படி கன்வின்ஸ் பண்ணார்? by quoting a verse from the Bible about helping children. Okay, so there is a biblical reference, the reference to what is stated in the Gospel of Matthew. Okay, Saint Matthew la, Gospel of Saint Matthew la ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. when I was thirsty you gave me a drink. Okay, I was sick you clothed me அப்படின்லாம் இருக்குது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கோட் பண்ணுறாரு. ஸோ வாட் எவர் வி டூ டு த லீஸ்ட் ஆஃப் தீஸ் பிரதர்ஸ் யூ டூ அன்டு மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கோட் பண்ணோன்னா, ஷீ இஸ் அ குட் கிறிஸ்டியன், ஸோ ஷீ பிகம்ஸ் சைலண்ட். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும். தேர் இஸ் சம்திங் டு டெல் அபவுட் மிஸ்டர் தாம்சன் அண்ட் மிஸ்ஸஸ் தாம்சன். அண்ட் மிஸ்ஸஸ் தாம்சனுடைய பேர் ஜேன். லெட் மீ புட் இட் ஹியர். ஓகே, இந்த ஜேன் எப்பொழுதும் கோவப்படும் பொழுது what was the reaction of Mr. Thompson? ஒய்ஃபு கோவப்படும்போது ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, he chooses to remain silent. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எக்ஸாமில் இதை கேட்கலாம். ஸோ keep this in mind. when Mrs. Thompson becomes angry she is bit irritable. ஏன் அப்படின்னா, because she was not having a child and the society has been looking down upon her. அவளை கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக பேசினதுனால she has become irritable in nature. ஓகே, அந்த இரிட்டபிள் நேச்சரை அவள் யார் மேலே காட்டுறா? ஹஸ்பண்ட் மேலே காட்டுறா. எப்பொழுதும் அவள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் அந்த பெண்மணி கோவப்படும் பொழுது கணவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he chooses to remain silent. Hope you got this information. Let's go to question number 17. What does Joe plan to do with Maggie the next day after the funeral? ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? there is a rough man who advises, who gives an open statement that this girl has to be sent to the poor house. அங்கே ஒரு
அந்த புவர் ஹவுஸில் கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவன் என்ன பண்ணுறான், சரி லெட் ஹர் ஸ்டே வித் மீ ஃபார் அட்லீஸ்ட் 1 day அப்படின்னு தன்னுடைய வீட்டுக்கு அவளை ரேப் பண்ணி கொண்டுகிட்டு போகிறான். ஓகே, தென் கம் டு த நெக்ஸ்ட் ஒன். வாட் ஹேப்பன்ஸ் when Joe returns home after work? கொண்டு போனோன்னே மிஸ்ஸஸ் தாம்சன் வந்து ரொம்ப கடுமையாக இருக்காங்க, கோவப்படுறாங்க. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he chooses to remain silent. கன்வின்ஸ் பண்ணி பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அவளை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றான். வரும்பொழுது அவன் என்ன அப்சர்வ் பண்ணானா அப்படிங்கிறது தான் கொஷின். என்ன அப்சர்வ் பண்ணா? he observed that Mrs. Thompson was sitting by Maggie's bed talking to her. இது ஒரு நல்ல சைன். மிஸ்ஸஸ் தாம்சன் வந்து கோவமாக இருந்தா, she was very cold initially, but என்ன ஆக, she took pity on this girl Maggie who was bedridden. அதனால் மிஸ்டர் தாம்சன் இல்லாத போது என்ன பண்ணா, மிஸ்ஸஸ் தாம்சன் she took pity, went close to the girl, and whatever she asked for she was preparing and giving, and she sat and talked to Maggie. இதை அவர் அப்சர்வ் பண்ணார், ஆனால் கண்டுக்காத மாதிரி இருந்தார். Okay, next one. How does Maggie's presence affect Mrs. Thompson? Jane Thompson. Okay, Jane Thompson. How was Jane Thompson affected by Maggie's presence? அப்படின்னு கேட்டிங்கன்னா, the presence of Maggie softened the heart of Jane Thompson and it filled her void. Voidனா அவ மனசில் வந்து ஒரு வெற்றிடம் இருந்தது, வெற்றிடத்தை இவன் நிரப்புனா by her love, by her gratitude. Okay, next one. How is Maggie described in the short story? என்ன adjective சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, Maggie is described as innocent girl. She is a very, very innocent girl. Okay, question number 21. What is the significance of the title An Angel in Disguise? Okay, what is the significance? The title என்ன சொல்ல வருது அப்படின்னா, the title என்ன சொல்ல வருது, Maggie brings joy and love and acted as an angel in disguise to Mr. Thompson and Mrs. Thompson. Okay, Maggie என்ன பண்ணலாம், she brought joy and love and she acted as an angel in disguise. Okay, in the life of Thompson and Jane Thompson. இவனுடைய வாழ்க்கையில் அவள் தான் ஏஞ்சல். Okay, right. Now question number 22. What is the setting of the short story An Angel in Disguise? The setting is rural area. The rural area நடக்கிறது தான் setting. Okay, moving to question number 23. How are the villagers described in the short story An Angel in Disguise? And the Angel in Disguiseங்கிற அந்த short storyயில் அந்த வில்லேஜஸை நம்ம ஆத்தர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு? He describes them as narrow-minded initially, but when death strikes the alcoholic mother, they become very soft and compassionate. But initially, overall அப்படின்னு சொன்னீங்கன்னா, this is the general perception. Narrow-minded, and the people are narrow-minded. Okay, next one. What is the author's commentary on in the story? எதை வந்து இவர் கமெண்ட் பண்ணுறாரு, இந்த எதை வந்து அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, he attacks the hazards of drunkenness, he attacks the importance of love and care, he attacks the evils in the society, that is narrow-mindedness. Okay, narrow-mindedness and narrow-mindedness வந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. ஓகே, அப்போ இந்த மூணையுமே அவர் அட்டாக் பண்ணும்போது the ஆன்சர் வந்து என்ன இருக்கணும், all of the above தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, who finally decides to keep Maggie as part of the family அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸஸ் தாம்சன். மிஸ்டர் தாம்சன் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாரு. பட் இனிஷியலாக யார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தா? மிஸ்ஸஸ் தாம்சன், தட் இஸ் ஜேன் தாம்சன், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் தாம்சன், வாஸ் அகெயின்ஸ்ட் த ஐடியா ஆஃப் கீப்பிங் மேகி அட் ஹோம். பட் லாஸ்ட் அவங்களே என்ன பண்ணுறாங்க, மன மாதிரி இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. பட் ஷி வாஸ் நாட் ரெடி டு சென்ட் த சைல்ட் அண்ட் மேகி stayed with the family and was a blessing to the family அப்படின்னு அந்த ஸ்டோரி முடியுது. ஓகே, now coming to the next question. What brings joy to Thompson family? எது வந்து தாம்சன் ஃபேமிலிக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது அப்படின்னா, மேகிஸ் இன்னசென்ஸ் அண்ட் லவ். அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தா. அவள் வந்து
இந்த மிஸ்டர் தாம்சனையும் ரொம்ப லவ் பண்ணா, ரொம்ப கிராட்டிடியூடு காட்டினா, ரொம்ப நன்றி உணர்வோடு அவங்கள்ட்ட நடந்துக்கிட்டா. அதனால் அந்த வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னு அந்த ஷார்ட் ஸ்டோரி சொல்லுது. Now coming to who does the word angel in the title, an angel in disguise referred to. இந்த வேர்டு ஏஞ்சல் இந்த டைட்டில் இருக்கு இல்லையா, ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ்னு, அதை யாரை குறிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ, அது யாரை குறிக்குது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு மேகி. ஓகே, த பெட் ரிடன் கேர்ள், படுக்கையிலே இருக்கக்கூடிய அந்த குழந்தைய தான் ஏஞ்சல் அப்படின்னு குறிக்குது. நவ் இந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி, தட் இஸ் அன் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸில் டிஎஸ் ஆர்தர் ஹேஸ் யூஸ்டு அ டெக்னிக். எதுக்கு அப்படின்னா, இன் ஆர்டர் டு எம்ஃபசைஸ் வேரியஸ் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டோரி, முக்கியமான இடத்துல அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டெக்னிக் அடாப்ட் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் அ டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் பாலிசிண்டெட்டன். பாலிசிண்டெட்டன்னா ஒன்றும் இல்லை, யூஸிங் conjunction one after the other very closely, using conjunction very close together, அடுத்தது very close together, that is called polysyndeton. அண்ட் இப்படி அட்ஜெக்டிவ்ஸ் அடுத்தடுத்து யூஸ் பண்ணும் பொழுது சடன் திங்ஸ் கெட் எம்ஃபசைஸ்ட். அதுதான் அவர் யூஸ் பண்ண டெக்னிக். நவ் ஒய் இஸ் கேட் கன்சிடர்டு அன்டிசிப்ளின்ட் ஆர் இன்டிசிப்ளின்ட்? ஏன் அவளை இன்டிசிப்ளின்ட்டு நினச்சாங்க? த செகண்ட் சைல்டு ஆர் த சிஸ்டர் ஆஃப் மேகி, அவளை இன்டிசிப்ளின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீ ஹேட் ஹர் ஓன் வே இன் த வேர்ல்டு. அவள் யார் சொல்கிறதையும் கேட்கல, அவள் விருப்பப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தா. ஓகே, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. நவ் கம்மிங் டு கொஷின் நம்பர் 30. இன் விச் ஒர்க் ஆஃப் ஆர்தர் வாஸ் அன் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ் ஃபீச்சர்டு? இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரியை வேறு ஒரு கலெக்ஷனில் ஃபீச்சர் பண்ணாங்க. எந்த கலெக்ஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் ஃபீச்சர்டு இன் திஸ் கலெக்ஷன் ஆஃப்டர் அ ஷேடோ அண்ட் அதர் ஸ்டோரிஸ். நீங்கள் என்ன பண்ணணும், இது எந்த இயர் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, நவ் கோயிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கொஷின்? What has done their miserable work on the dead mother in the story, an angel in disguise? ஓகே, இந்த ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாங்க. அந்த அம்மாவை என்ன விஷயம் பாதித்தது? அவள் இறந்திருந்தா அவளை என்ன விஷயம் பாதித்திருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, when the story begins, it is described like okay, idleness, vice and intemperance. ஐடல்னஸ், அவள் வெட்டியாகவே இருந்தா, அவள் ரொம்ப மோசமானவளாக இருந்தா. ஏன் அப்படின்னு, கெட்ட குடிப்பழக்கம் இருந்தது. அப்புறம் இன்டெம்பரன்ஸ் அப்படின்னா இம்மாடஸ்ட் பிஹேவியர். இது மூணுமே அந்த இறந்த பெண்மணியை ரொம்பவே பாதித்திருந்தது. அவருடைய வாழ்க்கையை, அவரை சார்ந்திருந்தவங்களை ரொம்ப பாதித்திருந்தது. நவ் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டிட் மதர் ஆஃப் ஜான், கேட் அண்ட் மேகி டை? அவங்க எப்படி செத்தாங்க? ஆக்சிடெண்ட்டா இல்லை ஜன்னல்லேருந்து விழுந்தாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை. ஷீ டைட் இன் அ ட்ரங்கன் ஃபிட் ஆன் த டோர் ஸ்டெப். நிறையா குடித்துட்டு என்ன பண்ணா, வீட்டு வாசலில் இறந்து போயிட்டா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவள் இறந்தோன்னு என்ன நடந்துச்சு? தட் வில் பி, ஐ திங்க் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ரீப்ளேஸ்ட் ஆங்கர் அண்ட் டினன்சியேஷன் இன் த வில்லேஜ் ஆஃப்டர் மதர்ஸ் டெத்? இந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி, இந்த பெண்மணி சாகிறதுக்கு முன்னாடி, த வில்லேஜஸ் வேர் ஆங்க்ரி அண்ட் தே டினவுன்ஸ்ட் ஹர். அவளை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. திஸ் டெட் மதர் வாஸ் கன்சிடர்ட் டு பி அன் அவுட்காஸ்ட். அவரை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அவள் இறந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த கோபமும் அந்த வெறுப்பும் மறைந்து போய் என்ன மட்டும்தான் அந்த மக்கள் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா, தே டுக் பிட்டி ஆன் த டெட் மதர் அண்ட் த 3 சில்ட்ரன். உடனே என்ன பண்ணாங்க, ஓடி வந்தாங்க. ஏன்னா அவளை அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, மற்ற எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க. அந்த மூத்த பையனுக்கு ஜஸ்ட் 12, அடுத்த கேர்ள் கேட்டுக்கு அரவுண்ட் 10 or 11, and Maggie is little younger to these 2 children. Okay, next one. What did the neighbors bring to the old hut? Hut is described as hovel.
ஓகே, ரொம்ப ரொம்ப புவரான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை. இந்த ஹோவலில் அந்த அம்மா செத்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோன்னே இந்த நெய்பர்ஸ் எப்படி வந்தாங்க, அந்த வில்லேஜில் இருந்தவங்க அப்படின்னா, they brought food for the 3 children and they also brought grave cloth. அந்த அடக்கம் பண்ணுறதுக்கான துணிகளை கொண்டு வந்தாங்க. ஃபுட் வந்து குழந்தைகளுக்கு, அந்த 3 குழந்தைங்க ஐயோ பசியோடு இருக்குமே அப்படின்ட்டு, அப்புறம் அந்த டெட் பாடியை புதைப்பதற்கு தேவையான அந்த கிரேவ் கிளாத்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன். நவ் லுக் அட் ஆஃப்டர் தி ஃபியூனரல் the whole village is gathered to discuss what to do with this 3 children. அப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்மர் இருக்கார். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபார்மர்? ஓகே, there was a farmer. அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாரு? he came forward to take the child, the boy. மூத்த பையன் இருக்கான். அந்த மூத்த பையனை ஒரு ஃபார்மர் கூப்பிட்டு போகிறான். அந்த ஃபார்மர் கூட்டிகிட்டு போய் எதுக்கு கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா, டு ஒர்க் இன் இஸ் ஃபார்ம் லேண்ட். ஏன்னா அந்த பையன் நல்லா வளர்ந்த பையன், ஒரு 12 வயசு, நல்லா ஸ்டவுட்டாக இருக்கான். அந்த ஃபார்மர் பேர் ஃபார்மர் தாம்சன். இப்போ இந்த 2வது கேர்ள் இருக்கா, கேட். அந்த கேட் வந்து கொஞ்சம் அன்டிசிப்ளின்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவளை கொஞ்சம் கிரட்ஜிங்னா வேண்டா வெறுப்பான் ஒருத்தி வந்து அடாப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா, she was a few years too young to work in any field. Who was that lady அப்படின்னா, it was Mrs. Ellis. ஓகே, ஒருவேளை 12 வயசாக இருந்திருந்தால் அவளை ஃபேக்ட்ரி வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாவது அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க மிஸ்ஸஸ் எல்லிஸ். அவள் 11 or 12 இருந்ததுனால ஓகே, அவளை வந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்ப முடியாது. அதனால் சரி பரவாயில்ல, நான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த பொண்ணை அந்த அம்மா அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பி கிரட்ஜிங்லி, கொஞ்சம் கிரட்ஜிங்லி அப்படின்னா முழு மனதோடு இல்லாமல் கொஞ்சம் முணுமுணுத்துக்கிட்டே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போனாங்க. Let's go to question number 35. What is question number 35? How does it go? Let's take this question. Okay. Question number 35 என்ன சொல்லுது? Yeah. 36. Let's go to 36. 36 என்ன சொல்லுது? What suggestion did a rough man give regarding Maggie? இப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து அந்த எல்டர் பாய் ஃபாலோட் பை கேட் 2 பேரையும் கூப்பிட்டு போனோன்னே, இந்த ஒரு குழந்தை வந்து பெட்ரிட்டானா இருக்கே, இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், there was a rough man among the crowd who said that please send this girl to the poor house அப்படின்னு சொன்னாங்க. புவர் ஹவுஸுக்கு இந்த குழந்தைய அனுப்பிச்சி விட்ருங்க, பாவப்பட்ட குழந்தைங்க இருக்கக்கூடிய அந்த அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நவ் என்ன பண்ணுறாங்க? we find in the story that Joe Thompson takes pity on the child and he takes the child to his home. ஓகே, அண்ட் எதுக்காக அவன் கூப்பிட்டு போகிறான் அப்படின்னா, அங்கேயே வச்சுக்கணுங்கிறது அவனுடைய எண்ணம் இல்லை. சரி, அந்த புவர் ஹவுஸுக்கு உடனே கொண்டு போகாமல் let her be in his house for 1 or 2 days. ஏன் அப்படின்னா, அவளுடைய கண்டிஷன் ரொம்ப pathetic கண்டிஷனாக இருந்தது. ஓகே, ரொம்ப emotionally broken condition. He felt very sorry for Maggie. That is why he carried her to his house and not to send the child immediately to the poor house. Okay. Next one. When did Maggie fell from a window and broke her spine? எப்போ அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் வந்து பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி 2 years ago அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, அவங்க அம்மா சாகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த குழந்தை பெட்ரிட்டனாக தான் இருக்குது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 38. When did Joe Thompson plan to see the Guardian of the Poor? இந்த Guardian of the Poor அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் பூரோடைய அந்த கார்டியன்ஸை எப்போ பார்க்கலான்னு பிளான் பண்ணார் அப்படின்னா, he planned to go and meet them எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, on the next day, அடுத்த நாள் போய் பார்க்கலான்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருந்தார். Why did Mrs. Thompson want to keep Maggie a day or 2 longer? அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இனிஷியலாக கிரட்ஜிங்காக இருந்தாலும் பட் மேகியோட பேசி பழகணுன்னு அவள் என்ன பண்ணுறா, கொஞ்சம் மேகி மேலே கொஞ்சம் கன்சர்ன் வந்துடுது. உடனே அவன் என்ன பண்ணுறான், அதை டக்குன்னு ஓப்பனாக சொல்லாமல் பழைய மாதிரி கோல்டாக என்ன சொல்கிறா, யூ கேன் allow Maggie to stay here for 1 or 2 days. 1 or 2 நாள் இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அவள் சொல்கிற காரணம் பாருங்கள், Maggie was too weak and helpless to go immediately. அவள் இப்போ உடனே போகிற அளவுக்கு
அவள் உடல் வலிமை இல்லை, அதனால் ஒரு 2 நாள் இருந்துட்டு போது விடுங்க அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறா. பட் உண்மையாலுமே மிஸ்ஸஸ் தாம்சன் ஹேஸ் ஸ்டார்டட் டேக்கிங் அ லைக்கிங். அவங்களுக்கு கொஞ்சம் மேகியை பிடிச்சிருச்சு. அவளுடைய அந்த கடினமான இதயத்தை யார் மாற்றிட்டா? மேகி மாற்றிட்டா. அதனால் அதற்கப்புறம் அந்த குழந்தை போகவே இல்லை. த சைல்டு ஸ்டேட் வித் மிஸ்டர் தாம்சன், மிஸ்ஸஸ் தாம்சன், பிரிங்கிங் சன்ஸ் ரேஸ் இன்டு த ஃபேமிலி. அது வரைக்கும் இருள் அடைந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஷி பிகேம் த சன்ஸ் ரேஸ் இன்டு த ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு அந்த பிளேயில் இருக்குது. ஷி வாஸ் த ரே ஆஃப் ஹோப், ஹாப்பினஸ் ஃபார் தாம்சன்ஸ் ஃபேமிலி. Coming to question number 40. How did Maggie feel when Joe Thompson left her alone in the hovel? அவர் விட்டுட்டு இந்த வர்றேமான்னு சொல்லிட்டு போனார். அப்போ ஜோ தாம்சன் அவளை விட்டுட்டு போகும் பொழுது இந்த ஃபியூனரலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. உன் பேர் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அவளுடைய ஹேண்டை கையில் பிடிச்சிட்டு இருக்கும்போது the girl is very much touched by the gesture of the man. அப்போ அவன் விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, முடிச்சுட்டு அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது she cries out to him telling, oh Mr. Thompson, don't leave me in this wretched place, please take me away. அவ கதறி எழுகிறா. ஸோ she feels very terrible being in the hovel. இங்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுகுறா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. Now moving on to the next question. What was Mrs. Thompson's initial reaction to Joe bringing Maggie home? அவர் ஃபஸ்ட்டு மேகியை தூக்கி போன போது ஜேன் தாம்சனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஜேன் தாம்சன் became angry and astonished. ரொம்ப கோவப்பட்டாங்க. அவனுக்கு ஒரே ஷாக், அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு இருந்தாலும் இந்த மாதிரி கொண்டு வருவார் அப்படின்ட்டு. Question number 42 is in the very beginning of that particular short story regarding the death of the woman who has the habit of taking alcohol. When எல்லாருமே அந்த வில்லேஜில் இருக்கும், எல்லாமே அவளுக்கு எதிராக இருந்தாங்க, அவளை ஒரு அவுட்காஸ்டாகவே பார்த்தாங்க, அவளை டிஸ்கஸ்டிங்காக பார்த்தாங்க. பட் when she died, what happened? அந்த கடின உள்ளமாக இருந்த அந்த ஃபார்மர்ஸ், அந்த பர்டிகுலர் வில்லேஜில் இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க? they started becoming compassionate. So அதில் வச்சு ஒரு fill in the blank. Death touches the dash of our common humanity. என்ன சொல்லியிருக்கு? Death touches the spring of our common humanity. Okay. Right. So with that we come to the end of these questions from An Angel in Disguise. Hope you enjoyed this information. நம்ம திருப்பியும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது என்ன அப்படின்னா, வில் பி கம்மிங் அவுட் வித் மோர் வீடியோஸ் ஃபார் யூ ஃபார் யுவர் UGTRB எக்ஸாம். 2 விஷயம். ஒன்று இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கொஷனுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வழியாக கொடுக்குறோம். அதனால் இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் உங்களுக்கு டவுட் வேண்டியதில்லை. அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், ஃபுல் லென்த்தாக பாருங்கள். நம்பர் 2 என்ன அப்படின்னா, நான் அந்த நம்மளுடைய பிளேலிஸ்ட் சேனலுக்குடைய பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கையும் நான் அந்த டைட்டிலுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். In case if you have missed out any, please go and check the playlist whether you have watched all these videos. If you have not watched or if you have missed out any topic, please go watch and update your preparation. And do subscribe if you have not subscribed, and do pin your views in the comment section. Thank you. See you again.